நட்பவி நட்பவி நட்பவி. நான் உங்கள் மை சூப்பர் டிப்ஸ். எல்லோரும் அப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் எல்லோரும் சுகமாக இருக்க என் இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரிடம் மண்டாடுகிறேன். இந்த ஏவிடி பார்சல் சர்வீஸ்ல மலையை தூக்கிட்டு போற மாதிரி போஸ்ட் கொடுப்பாரு அவருங்களாண்ணா? ஏன் இதுக்கு முன்னால ஆஞ்சநேயரை நீ வேற எங்கேயுமே பார்த்தது இல்லையா? நான் இந்த முறை கொண்டு வந்துள்ள டிப்ஸ் மகாலட்சுமியின் அருமையான விரதம் அட்சய திருதியை வருகிறது. சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின் வரும் வளர்ப்புறையை அட்சய திருதியை என்பார்கள். இந்த நாளில் தான் அடுத்தடுத்து சூரியனும் சந்திரனும் உச்சம் பெறும் நாளாகும். இந்த அன்று சூரியன் சந்திரனுக்கு தூபம் காட்டி வணங்கினால் தடைப்பட்ட காரியங்கள் நடைபெறும் என்று என் குரு சொல்லுவார். இந்த நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளை மாலையும் சூரியனுக்கு நாங்கள் சொல்லும் பழக்கத்தை செய்து பாருங்கள். அந்த பிரபஞ்சம் வழிகாட்டும். இது உண்மை. அட்சய திருதிக்கு பல வரலாறுகள் இருந்தாலும் எனக்கு தெரிந்தவையை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். அட்சய திருதிய அன்றுதான் பஞ்ச பாண்டவர்களின் பஞ்சத்தை போக்க மகாபாரதத்தில் பாஞ்சாலி சூரியனை வணங்கி சக்தி வாய்ந்த அட்சய பாத்திரத்தை பெற்ற நாள். ஆதிசங்கரர் நெதிக்கனியை தங்கக்கனியாக மாற்றியதும் கனகமழை பொழிந்திடவே செய்தாயே அற்புதமே கனகதாரம் ஸ்தோத்திரமாய் கிடைத்தாய் கேசவே ஆதிசங்கரா ஞான ஜோதி சங்கரா. தானிய அட்சய லட்சுமியின் அவதாரமும் பரசுராம அவதாரமும் அன்னை பூரணியிடம் சிவன் அன்னத்தை யாசகமாக பெற்றதும், கங்கை நதி பூமிக்கு வந்ததும், குபேரன் ஐஸ்வர்யத்தை பெற்றதும், பிள்ளையார் மகாபாரதத்தை எழுதியதும், இவ்வாறு மங்களகரமான வரலாறு நடந்த நாள் தான் அட்சய திருதியை. வாங்கோ மை சூப்பர் டிப்ஸுக்கு போவான். இந்த முறை 30ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை வருகிறது அட்சய திருதியை. நீங்கள் அனைவரும் உங்களுடன் நிலைமைக்கும் வசதிக்கும் ஏற்றவாறு விரதத்தை இருக்கலாம். முதல் நாளே வீடு வாசலை சுத்தம் செய்து பூசை பொருட்களை ஆயத்தப்படுத்தி வேண்டி வைக்கவும். நெய்வேத்தியமாக பால், பழங்கள், சர்க்கரை பொங்கல், பாயாசம், நெல்லிக்காய் கிடைத்தால் அவள் செய்யலாம். அல்லது உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு பூவும் பால் பழமும் வைத்து லக்ஷ்மி தாய்க்கு 108 போற்றி சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து தீபதூபம் காட்டி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை பாடல்களை பாடியோ கேட்டோ பூசையை முடிக்கலாம். வசதி கிடைத்தால் இந்த அன்று லக்ஷ்மி கோயிலுக்கு சென்று அன்னதானத்துக்கும் அல்லது அபிஷேகத்துக்கும் ஏதாவது வேண்டிக் கொடுப்பது நல்லது. ஏழைகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மத்தை செய்யலாம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அவ்வாறான நல்ல நாள் புதன்கிழமை வருகிறது. இந்த அன்று குழந்தைகளுக்கு பெயர் வைக்கலாம். எங்க ஆத்தா முத்தாயி பேரை வச்சிடலாம். முட்டாயா? முத்தாயி 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 வெச்சுக்கலாமா? முட்டாய் வேணான்னு சொல்லுங்க. சொல்றீங்க உங்க அப்பன்ட்ட? நானா? அந்த நம்ம மிட்டாய் பிஸ்கெட் பாப்கார்ன்லாம் சொல்லுங்க. ஒத்துக்காதமா? நல்லாவே இல்லம்மா. மிட்டாய் நல்லா அதான் பேசணும். பேக்கரியில இருக்கிறதெல்லாம் சொல்றாரு. வீடு தொடக்கலாம், வளைகாப்பு செய்யலாம், தாலி செய்யலாம். இவ்வாறு நல்ல விஷயங்களையும் செய்யலாம். எல்லாம் உங்கள் ஊர் வழக்கப்படி உங்கள் பெரியவர்களிடம் கேட்டு செய்யவும். இந்த அன்று தங்கம் வேண்ட இயலாமல் போனால் கவலை வேண்டாம். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக பூசைகளை செய்து உப்பு, மஞ்சள், அரிசி, சீனி, பருப்பு இவ்வாறு வேண்டி ஒரு அகன்ற பாத்திரத்தில் சுத்தமாக வைத்து ₹1 நாணயமும் அதற்கு மேல் வைத்து 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 கற்பூரம், 3 பூ, சிறு தங்கமோ வெள்ளியோ சுவாமிக்கு முன் இவைகளை எல்லாம் வைத்து
மறுநாள் தீபதூபம் காட்டி வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து விடவும். எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பவும் தேவைக்கு பணம் வீடு தேடி வரும். ஓகே, எல்லோரும் உங்கள் வசதிக்கும் உடல் நிலைமைக்கும் ஏற்றவாறு பூசைகளை சந்தோஷமாக செய்து மகாலட்சுமியின் ஆசியை பெற வேணும் என்று என் பூசையில் உங்களுக்காக மன்றாடுகிறேன். எல்லோருக்கும் அச்சய திருதிய வாழ்த்துக்கள். திருப்பியும் சொல்லுவேன், நகைக்கடைக்கு ஓடும் முன் உப்பு மஞ்சள் வேண்ட மறந்து விடாதீர்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். மாப்ள வரட்டுமா? சரி மாமா. பாய். See you. அடிக்க மாமா.